ஓம் சுவாமியே சரணமையப்பா. பேட்டை துள்ளல். மனதில் கோயிலமைத்து உன்னை அழைத்தேனே, என் மனதில் கோயிலமைத்து உன்னை அழைத்தேனே, நிரந்தரமாய் குடியிருக்க வந்தருள் புரிவாய் ஐயனே ஐயப்பா. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்குச் சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறுவதே இன்று பேட்டை துள்ளல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை சென்று சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்வதற்கு முன் செய்ய வேண்டிய சில பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் உள்ளன. அவற்றில் எருமேலியில் பேட்டை துள்ளல் ஆடுவது, அழுதா நதியில் நீராடி கல் எடுத்துச் செல்வது, கல்லிடும் குன்றில் அந்த கற்களை எறிவது, பம்பா நதியில் நீராடி சன்னிதானம் நோக்கிச் செல்வதற்கு முன் மாளிகைப்புறம் சென்று வழிபடுவது என பல வழக்கங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. எருமேலியில் வாவர் சுவாமி கோவில் எனப்படும் மசூதி முன்புதான் பேட்டை துள்ளல் நிகழ்வு நடத்தப்படும். ஐயப்ப பக்தர்கள் பழங்குடியினர்களைப் போல உடல் முழுவதும் வண்ணங்கள் பூசி கரிய நிற ஆடைகள் அணிந்து சரக்கோல், அதாவது அம்பு மற்றும் மரக்கட்டைகள் போன்ற ஆயுதங்களை ஏந்தியபடி ஆடி பாடுவதே பேட்டை துள்ளுதல் வழிபாடாகும். ஏதோ ஒரு நாள் உன்னை காண்பது போதவில்லையே, ஏதோ ஒரு நாள் உன்னை காண்பது போதவில்லையே, தினம்தோறும் தரிசனம் கிடைத்திட வேண்டும் ஐயனே ஐயப்பா, ஐயனே ஐயப்பா, ஐயனே ஐயப்பா. எருமேலி என்பது எருமை கொல்லியிலிருந்து மருவி வந்த பெயராகும். எருமை தலை கொண்ட மகிஷியை ஐயப்பன் வதம் செய்த இடம் இதுதான் என்பதால் எருமை கொல்லி என்றழைக்கப்பட்டு தற்போது எருமேலி என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் சுவாமி ஐயப்பன் மகிஷியை வீழ்த்தி வெற்றி பெற்றதை குறிக்கும் நினைவாகவே பேட்டை துள்ளல் எனப்படும் இந்த வழிபாடு நடப்பதாக கூறப்படுகிறது. பேட்டை துள்ளல் வழிபாட்டில் பக்தர்கள் கூடி சுவாமி திந்தக்கத்தோம், ஐயப்பா திந்தக்கத்தோம் என்று மேளதாள இசையுடன் பாடல்களை பாடி பேட்டை துள்ளலை ஆரம்பிக்கின்றனர். எருமேலியில் பெரியம்பலம், சிறியம்பலம் என்ற 2 சாஸ்தா கோவில்கள் உள்ளன. சிறிய கோவிலில் பேட்டை கட்டும் பக்தர்கள் பெரிய கோவில் வந்து பேட்டை துள்ளலை நிறைவு செய்வர். அதன் பின்னர் கொடுங்காடு வழியாக சபரிமலைக்கு பயணத்தை தொடருவார்கள். மகர விளக்கு பூஜைக்கு 3 நாட்களுக்கு முன் எருமேலியில் நடைபெறும் அம்பலப்புழா மற்றும் ஆலங்காடு பக்தர்களின் பேட்டை துள்ளல் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். மகிஷி தன்னுடைய ஆணவத்தின் காரணமாகவே எருமை தலை கொண்ட அரக்கியாக மாறும் சாபத்தை பெற்றாள். அதனால் அவளை சுவாமி ஐயப்பன் வதம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. மகிஷியைப் போலவே மனிதனிடம் ஆணவம், குரோதம், கோபம் ஆகிய தீய குணங்கள் மேலோங்கி காணப்படும். தன்னை நாடி வரும் பக்தர்களின் ஆணவம் உள்ளிட்ட தீய குணங்களை 5ஆம் படை வீடான எருமேலியில் ஐயப்பன் வதம் செய்து அவர்களை தூய்மை ஆக்குகிறார். தீய குணங்கள் அழிக்கப்பட்ட பக்தன் புனித நிலையை அடைவதற்காகத்தான் கங்கைக்கு நிகரான புண்ணிய நதியான பம்பையில் நீராடி தங்களின் மனம், உடல், ஆன்மாவை சுத்தம் செய்து கொண்டு சபரிமலை நோக்கிச் செல்கின்றனர் என்பது ஐதீகமாகும். நம்முள் உள்ள நான் என்ற பெருமித உணர்வினை அழித்து அனைவரும் சமம் என உணர்ந்தால் ஐயப்பன் வசிக்கும் இல்லமாக நம் உள்ளம் மாறிவிடும் என்பது சத்தியமான உண்மையாகும். பேட்டை துள்ளல் வழிபாட்டை போற்றிடுவோம். பேராளன் ஐயப்ப சுவாமியை வணங்கிடுவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஏதோ ஒரு நாள் உன்னை காண்பது போதவில்லையே, ஏதோ ஒரு நாள் உன்னை காண்பது போதவில்லையே, தினம்தோறும்
தரிசனம் கிடைத்திட வேண்டும் ஐயனே ஐயப்பா ஐயனே ஐயப்பா ஐயனே ஐயப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்போ 118 படி கதிபதியே